ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸில் சத்தியன் சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சுல்ல, ஏன்னா அதுதான் சினிமா அப்படின்ற மாதிரி எந்த படத்துக்குலாம் எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ 2023 ரிலீஸ் ஆன தமிழ் ஃபிலிம்ஸில் டாப் 5 ஃபேவரட் ஃபிலிம்ஸ் என்னன்னு தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். லெட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி டாடாவில் ஃபஸ்ட்டு பிடிச்சதே இந்த பாய் டு மேன் சேஞ்ச் ஃபேக்டர் தான். காலேஜ் படிக்கிற ஒரு பையன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்க ஒருத்தன். அதுக்கப்புறம் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறான். ஸோ இனிமேல் இவன் தான் இவன் பையனை பார்த்துக்கணுன்ற நிலம வரும்போது அந்த மேனாக சேஞ்ச் ஆகிற டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அது சூப்பராகவே இருந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் ஆக்டிங்கில் சொல்கிறேன். அண்ட் கவின் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த மணிகண்டன்ற கேரக்டர் வந்து நான் எதுக்குமே அழமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பான். ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணி கிளைமேக்ஸில் அந்த கிளாஸ் டோர் முன்னாடி நின்று அழுகுற மாதிரி தான் சீன் எழுதியிருக்காங்க, சீன் ஷூட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ படத்தோட நடுவில் வந்து அந்த ஆர்ஃபனேஜில் குழந்தைய விட்டதுக்கப்புறமேட்டு கவினே டேரக்டர் கிட்ட கேட்டாங்களாம், ஸோ இந்த ஆட்டோவில் போகும்போது இங்கே பிரேக் டவுன் ஆகி அழுகிற மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் ஆர்ஃபனேஜில் விட்டான், அவனை நம்பி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இனிமேல் அவன் தான் அவன் பையனை பார்த்துக்கணுன்னு அவன் ரியலைஸ் பண்ணாதான் இந்த இடத்துல அவன் பிரேக் டவுனே அழுகலைன்னா அவன் கடைசியில் அழுது கூட பிரயோஜனம் இல்லை. ஸோ அதையும் எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஆட்டோலையும் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், அந்த மணிகண்டன் கேரக்டர்லேயும் லைஃப்லேயே டேர்னிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த சீனோட ரைட்டிங் அண்ட் ஸ்டேஜிங் அது ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஃபைனலி கிளைமேக்ஸில் வந்து தாயகன் அண்ட் ரீப்ரைஸ் வெர்ஷன் ஓடிட்டுருக்கோம். அண்டு அபர்ணா தாஸ் வந்து லிஃப்டில் வந்து பிரேக் டவுன் ஆகி அழுகுற மாதிரி ஒரு சீன். ஸோ அதை வந்து அம்மா பாசமே தன்னோட பையனுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்ற பெயினை ரொம்பவே நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பீக் ஆக்டிங்னு தான் நான் சொல்லுவேன், பீக் சீன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் வரும்போது எல்லாருமே இவங்களை தனியாக விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அபர்ணா தாஸும் அவங்க பையனும் இருப்பாங்க. கிளாஸ் டோர் முன்னாடி நின்று கவின் ரியலைஸ் பண்ணுற விஷயந்தான், நம்ம சண்டைனால நம்மளோட பிரச்சனைனால அம்மா பையன் பாசமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அது படம் பார்த்த எல்லாருக்குமே ஒரு எமோஷனலான சீனாக இருக்கும், ஒரு பீக்கான ஒரு ஆக்டிங் தான் சொன்னோம். ஸோ கவின் ப்ரோவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்டார் க்ரோ ஆகுறாருன்றத ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ வேறு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கவின் ப்ரோ. அண்டு டிரெக்டர் கணேஷ் பாபு சாருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து அயோத்தி பொறுத்த வரைக்கும் கதை களமாகவே எனக்கு ஒரு வித்தியாசமான படமாக தான் தோணுச்சு. அதை எனக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு மேல் டாமினேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு கேரக்டர்னால இவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு பாயிண்டில் அவங்க அம்மா கேரக்டர் இறந்ததுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய எமோஷ்னல் நரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்த்து மனசு விட்டு அழுதுதுன்னா அது அயோத்தி தான். அதுவும் முக்கியமாக அதுவும் அந்த சின்ன பையன் உண்டியல் உடைக்கிற சீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்டேன்னு தான் நான் சொல்லணும். என்னடா நம்ம யோசிச்சுட்ருக்கோம், என்னமோ பெரிய பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்கோம், ரொம்ப எனக்கு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டுருக்கோம். ஒன்றுமே இல்லை, ஃபேமிலி தான். அந்த ஒரு லிரிக் தான், பக்கத்தில் இருக்கும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்லை. ஸோ அது அந்த வாய்ஸில் அந்த மொத்த சீன் அந்த மொத்த கதையும் ஃபீல் பண்ணி கேட்கும்போது ரொம்ப கண்ணு கலங்குது. ஸோ அவ்வளோதான் படமே, அந்த ஒரு லிரிக்கில் இருக்கிற ஒரு விஷயந்தான் படமே. அயோத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னு தான், ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தான் இன்னொரு மனுஷன் தான் உதவி பண்ணோம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோன்றது தான் என்னோட டேக்அவே மெசேஜாக இருக்கும் அயோத்தி படத்துலேருந்து. ஸோ இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு எமோஷ்னலான ஒரு நல்ல நரேஷன் கொடுத்த டைரக்டர் மந்திரமூர்த்தி சாருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து போர் தொழில் வந்து கம்ப்ளீட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த வருஷம் நான் பார்த்த படங்களே என்னோடய ஃபேவரட் நான் சொல்லலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் த்ரில்லர் எவர் மேட் இன் தமிழ் சினிமானே கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் படத்துக்கு பெருசாக அவங்க ப்ரொமோஷனே பண்ணல, சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க போர் தொழில் டீம். படம் பார்க்குற அன்றைக்கி மார்னிங் தான் நான் ட்ரெய்லரே பார்த்தேன். ஸோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, அந்த நார்மலாக ஒரு வீக்கெண்டில் ஏதாவது ஒரு படம் பார்க்கணுன்னு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அப்போ போய் படம் பார்த்தா படம் பிளாஸ்ட்டு. அந்த சீட்டட் த்ரில்லர்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, அதை நான் அன்றைக்கி தான் ஃபீலே பண்ணேன். ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன்,
நம்மளை மறந்து ஒரு நரேஷன் பார்க்குறது, நம்மளை மறந்து ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகிறதுலாம் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், நிறைய படம் பார்த்ததுனால. ஸோ அப்படி ஒரு இன்டென்ஸான கிரிப்பிங்கான ஒரு ரைட்டிங் கொடுத்ததுக்கு ஆல்ஃப்ரெட் பிரகாஷ்க்கும் அண்ட் விக்னேஷ் ராஜாக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ பெர்ஃபார்மன்ஸாக சரத்குமார் சார், அசோக் சல்மான், சரத் பாபு சார் அண்டு படத்தோட வில்லன் எல்லாருமே ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ முக்கியமாக சரத்பாபு சார் அந்த ரயில்வே கேட் சீன், ஸோ அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கூட கான்வர்சேஷன் இருக்கிற சீன் வந்து ஒரு பீக் சீனாக தான் இருந்துச்சு. அந்த சீனில் ஒரு சைலன்ஸ் இருக்கும், ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கு வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கத்திட்டு இருப்போம். ஸோ அதை பார்க்கும் போது அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போதே கண்டிப்பாக இவர் தான்டா வில்லன், அடித்து சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க ஒன்று நரேட் பண்ணுறாங்க, இவர் வில்லன் இல்லை, இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதையும் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அது அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ யார் தாண்டா வில்லன், படத்தோட வில்லன் அப்படின்னு சரத்பாபு சார் கன்வே பண்ணும் போது எனக்கு ஒரு சீன் நான் ரியலைஸ் பண்ணுறேன். படத்தோட நடுவுலேயே ஒரு மெக்கானிக் ஷெட் ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கார் வந்து ரிவர்ஸில் போகுது. அப்போது ஒரு ஃப்ரேமில் ஒரு விஷயம் ஒன்று காட்டுறாங்கன்னா டீம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒன்று கன்வே பண்ணுறாங்க, டைரக்ஷன் டீம். ஸோ அப்போ அது நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சீனை எங்கேயோ கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்ருக்கேன், நினச்ச மாதிரியே கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் போர் தொழிலில் இன்னுமே படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஒரு இன்டென்ஸான ரைட்டிங் அண்ட் ஸ்டேஜிங் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஃபைனலி வில்லனோட மோட்டிவையும் ஜஸ்டிஃபை பண்ணி அந்த காஃபி ஷாப் சீனில் சேர் மாற்றி உட்காந்து அந்த ஹோட்டல் நேம் பார்க்குறதுலாம் ஒரு ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங்காக எனக்கு தோணுச்சு. ஸோ ரைட்டர் காம்பினேஷன்ஸாக இருக்கிற ஆல்ஃப்ரெட் பிரகாஷ் அண்ட் விக்னேஷ் ராஜாக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஜிகிர்தண்டா XX. ஜிகிர்தண்டா 1 நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது, தியேட்டரில் தான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா இதையும் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேடா. சரி அதை விடுங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேன்னு கண்டிப்பாக ஜிகிர்தண்டா XX சொல்லலாம். அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சைலண்ட் சம்பவக்காரராக தான் எனக்கு தோணுது. அவர் ஒரு இன்டர்வியூலே சொன்ன மாதிரி ஒரு விஷயந்தான், எனக்கு வந்து ஜிகிர்தண்டா XX வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாகவும் இருக்கணும் அண்டு ப்ராப்பர் அதோட ஜிகிர்தண்டா ஷோவில் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமும் வைக்கணும். ஏன்னா இப்போ அதுக்காக தான் ஜிகிர்தண்டா XX வச்சுருந்தாரு. ஏன்னா இப்போ ஜிகிர்தண்டா 2 வச்சுருந்தா நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம் இது அந்த படத்தோட கனெக்டே இல்லை, எதுக்கு பார்ட் 2 வைக்கிறாங்க, அது மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ XX போட்டதுனால ஸ்டாண்ட் அலோனாகவும் நல்லாயிருக்கு அண்ட் ஃபைனலி போஸ்ட் கிரெடிட்டில் அந்த ஷோவில் கனெக்ட் பண்ணுற விஷயமும் ஜிகிர்தண்டா ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு போகிறதுக்கு அந்த XXX லீட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டிக்கு கார்த்திக் சுப்ராஜுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கம்மிங் பேக் டு கார்த்திக்ஸ் ரைட்டிங், இந்த சினிமா ஃபேன் பாயின்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு படத்துலையும் எப்படியாவது காமிச்சிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நான் ஒரு ஃபேன் பாய். ஸோ இந்த ஜிகிர்தண்டான்ற ஒரு படமே அது ஒரு ஜானர், இந்த கேங்ஸ்டர் வேர்ல்டில் ஒரு சினிமான்ற ஒரு விஷயம் வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது காட்டுறது. ஸோ ஜிகிர்தண்டா XX காஸ்டிங் வைஸ் SJ சார் அண்ட் லாரன்ஸ் சார் ஒரு கிரிப்பிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து, அது முக்கியமாக அந்த இன்டர்வல் பேங்கில் வித் சனா பிஜிஎம்மோட அந்த டெம்ப்ளேட் மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன், ஃபுல் கூஸ் பம்ப்ஸ். அதுவும் முக்கியமாக லாரன்ஸ் சார் வந்து SJ சார் கூட வந்து கில்லர் சார் அப்படியே சும்மா அசால்ட்டாக போட்டு தள்ளும்போது மாஸ் தெரிக்குது. ஸோ ஃபைனலி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு லாங் நரேஷன் இருக்குது. ஸோ கிளைமேக்ஸில் இளவரசர் சார் வந்து ஃபார் மை பாய் அப்படின்னு சொல்லும் போது வித் ஜிகர் சாங்கோட ஜிகிர்தண்டா படம் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு கூஸ் பம்ப்ஸான சீனாக தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபிலிம் கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ ஃபைனலி பார்க்கிங், சில ட்ரெய்லர் கிட்ஸ் பார்த்தோன்னே தான் இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஃபிலிம் தான் எனக்கு பார்க்கிங். ஸோ அயோத்தியில் சொன்ன ஒரு பாயிண்ட் தான், பிளாட்டாகவே ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கே அயோத்தியும் சரி பார்க்கிங்கும் சரி. நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சீனாக எழுதக்கூடிய ஒரு பிளாட்டை எப்பறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணிங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் தேட்டருக்கு போனேன். ஸோ ஃபைனலி பர்ஃபார்மன்ஸாக MS பாஸ்கர் சார், ஹரிஷ் கல்யாண் அண்ட் இந்துஜா 3 பேரும் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். கண்டிப்பாக இயல்பாக சட்டிலாக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கார் வாஷ் பண்ணுற பையன் கேரக்டர்லாம் உண்மையிலே ஃபன்னாக இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலி அவங்க கிளைமேக்ஸில் இவங்க ப்ரிடிக்டபுளாக இருந்தாலும் எல்லாருக்கும், ஆனால் இவங்க நரேட் பண்ண விஷயத்தில் ஐ எம் கன்வின்ஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் எ குட் ஃபிலிம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த விதத்தில் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு
மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ இது இல்லாமல் குட் நைட் அண்ட் ஏற்கப்பட்ட மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல்ரெடி குட் நைட்க்கு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு டாப் 5 ஃபேவரட் ஃபிலிம்ஸ்னு வரும்போது இந்த மூவிஸ் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதாண்டா சினிமா அப்படின்ற டெம்ப்ளேட்டில் என்னோடய 5 ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இதுதான். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.